கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 51:14 வாசிக்கலாமா? தெய்வனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதி கம்பீரமாய் பாடும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனேன்னு கூப்பிட்டாரு. என்னை ரட்சிக்கும் தேவனே. ஏங்க அப்படி சொல்றாரு? இல்ல நார்மலா தேவனே அப்படின்ட்டு அவர் மாட்டம் பேசிட்டு இருக்கலாம்ல. ஆனா இந்த இடத்துல அண்டர்லைன் போட்டு சொல்றாரு, என்னை ரட்சிக்கும் தேவனே. என்னன்னா, நான் பிழைத்து கிடக்க வழி செய்கிறவரே அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா நமக்கு என்ன இல்லைங்க, ரட்சிப்பு கிடையாது. இல்ல சிலுவை இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது. இங்க யாரை கூப்பிடுறாருங்க? இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுறாரு. தேவனேன்னு சொல்லிட்டு என்னை ரட்சிக்கும் தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தாவீது வந்து கண்டுபிடிச்சு கூப்பிடுறாரு. ஐயா, அவங்க சிலுவை ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் தேவனே, ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். ஆமா தானே? இல்ல இவர் என்ன இரத்த பழி? பத்சாபேயோட பாவம் செஞ்சுட்டாரு, அது இரத்த பழிக்கு கணக்கா அப்படின்னா? ஆமாங்க. அவங்க கணவர் உரியாவை இவர் கொண்டுட்டாரு. உரியாவை கூப்பிட்டு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. அந்த யுத்தத்துல இருக்கிறவங்க கிட்ட இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுனாரு. வெள்ளந்தியா அந்த லெட்டரை வாங்கிட்டு உரியா போயிட்டு அந்த யுத்தத்தை நடத்துறவன்ட்ட கொடுக்குறாரு. அதுல என்ன இருக்கு தெரியுங்களா? உரியாவை எப்படியாவது கொண்டுடுங்க, மேல இருந்து என்ன செஞ்சிருங்க, கல்ல போட்டு கொண்டுடுங்க. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இல்ல அது தன்னை குறித்துதான் எழுதப்பட்டிருக்குன்னு தெரியாமலே அதை எடுத்து போறான் பாருங்க. இதுதான் இரத்தப்பழி. இந்த இரத்தப்பழிக்கு என்னை நீங்களாக்கி விடும் அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாவம் இது, எவ்வளவு பெரிய துரோகம் இது, எவ்வளவு பெரிய தவறு இது. ஆனாலும் மன்னிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. மனவருந்தி நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வந்த தாவீதை கர்த்தர் மன்னித்தாரே. அப்படி ஒருவேளை ஏதேனும் காரியத்துல சிக்கி கொண்டு இருப்போமானால் கர்த்தர் நம்மை மன்னிக்க தயப்படுத்தவர். நொறுங்குன்றதும் நறுங்குன்றதுமான இருதயத்தை நோக்கி பார்க்கிறார் என்ற வேதம் சொல்லுகிறது. அப்படி உங்க இருதயத்தை அவர் பார்க்கிறார். நீங்க உண்மையான பாவத்திற்காக நீங்க மனம் திரும்புவீர்களானால், மன்னிப்பு கேட்பீர்களானால், நிச்சயமா கர்த்தனை செய்வாங்க. சிலுவையின் ரத்தத்தை சிந்துன தேவன் உங்களை என்னை மன்னிக்க தயப்படுத்தவர். ஆமென். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். இவர் வந்து ரத்த பழிக்கு நீங்களாக்கிட்டா என் நாவு என்ன செய்யுமா? உம்முடைய நீதியை பாடும். ஆமென். நான் தவறு செஞ்சேன், நான் பாவி, ஆனா கர்த்தர் என்ன மன்னிச்சுட்டாரு. அதுதான் அவர் நீதி. நீதி வர நீங்களும் வாங்க, உங்களையும் கர்த்தர் மன்னிப்பார்னு நான் சொல்ல பாட எனக்கு உதவியா இருக்குன்னு கெஞ்சிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆவியாளர் உங்க கூட பேசி இருக்கிறாருல்ல, நாம கூட சில சமயம் தவறி போயிருக்கலாம். சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமற்று செஞ்சிருக்கலாம். ஆனா தெய்வ சமூகத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது அதற்கான விடுதலையை பரலோகம் தருகிறது. ஆமென். அதை கேட்ட சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள் எங்க கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய பரிபூர்ணமான கிருபை தங்கியிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரை இறக்கம் பாராட்டுங்க. எங்க மத்தியில் நீங்க வாங்க, உங்க தயவை எங்களுக்கு காண்பித்து தாங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிடமும் அப்படியே சிக்கலாவுக்கள் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. தயவுல கிருபை தாங்க. கேட்கிற போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை இசையாவின் புஸ்தகம் 14:5 வசனம். இஸ்ரவேலுக்கு இருப்பேன், அவன் லீல புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவர் தம் கிருபையினால் உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகர் இன்றைக்கு இப்படியாக நினைத்துக் கொண்டிருக்கலாம், என் சூழ்நிலைகளிலிருந்து எந்த மாற்றமும் விடுதலையும் என்றும், விடுதலையும் மாற்றமும் கிடைக்குமானால் நான் கர்த்தருக்கு என்றென்றும் சாட்சியாய் வாழ்வேன் என்று இன்று உங்களின் எண்ணங்களுக்கு பதிலை தரும்படிக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகள், திட்டங்கள், காத்திருப்புகள் இவைகளுக்கு எல்லையை வகுத்து வைத்திருக்கின்றார். அவைகளை இன்றைக்கு முடிவுக்கு வருகிற நாளாய் ஆயத்தப்படுத்தி உள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் விசுவாசத்தின்படி உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்து வாசனை வீசும் நற்கந்தங்களாய் சாட்சிகளாய் வலம் வரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை 3 நிலைகளில் காத்து ஆசீர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், வேறொன்றச் செய்கின்றார். ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே
என்று உள்ளது. இந்த மரத்தை குறித்து பார்ப்போமானால் அதிக ஆழத்தில் உறுதியாக வேளாண்மை செல்லும் மரமாகும். இவ்வாறு ஆழத்தில் உறுதியாக முக்கிய காரணம் காற்றுதான். அனைத்து வகையான வலிமையான காற்றுகள் வீசினபடியினால் லீபனோன் மரம் அதில் அசைந்து அசைந்து காற்றை மேற்கொண்டு வந்ததினால் தன்னுடைய வேர்களை பூமியின் ஆழத்திற்கு செல்லும்படியான நிகழ்வினை செய்ய முடிந்தது. அதன் பொருட்டு மரம் உறுதியான மரமானது வேர்கள் சென்று என்றென்றும் அசைக்க முடியாத மரம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் கூட பல வகையான சோதனை காற்றினால் அலப்புண்டாக்கி அவைகளை மேற்கொள்ளும்படிக்கு ஒவ்வொரு விசுவாச பரீட்சையில் சென்று கொண்டும் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று. ஏனெனில் உங்களின் விசுவாசம் இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளும்படி செய்கிறார். ஆகவே எதை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதனால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக பார்க்கலாம், கிருபையினால் காக்கிறார். ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் என்று உள்ளது. இந்த நிழலில் பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபை என்று அறிகின்றோம். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் தமது கிருபையை தங்கும்படி உங்களை பாதுகாக்கிறார். அவருடைய சட்டையின் நினைவின் கீழ் வந்தவர்களுக்கு என்பதை எப்படி சூழ்நிலையிலும் அவர் சுகமாய் தங்க பண்ணி ஆசிர்வதிப்பார். மூன்றாவதாக பார்க்கலாம், வாசனை வீசச் செய்கின்றார். ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6 வசனங்களை வாசிக்கையில் லீபனோனுடைய வாசனையை போலவும் அதன் திராட்சை ரசத்தின் வாசனையை போலவும் இருக்கும் என்று வாசிக்கின்றோம். இந்த வாசனை என்ற தொடர் நற்சாட்சிகளை குறிப்பதாக அறிந்து கொள்கிறோம். நீங்கள் கடந்த சூழ்நிலைகளின் கர்த்தர் பெரிய அற்புதங்களை, விடுதலையை, ஜெயத்தை கொடுத்து உங்களை வாசனை வீசும் லீலி புஷ்பத்தை போல விளங்கச் செய்வார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 வசனங்களை நாம் வாசிக்கையில் அங்கே லீலி புஷ்பமானது பள்ளத்தாக்குகளில் வளர்வதும் முள்ளுக்குள்ளே காணப்படுவதுமாக இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். அப்படியாக உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் வேதனை தருகிற முள்ளுகளை இருக்கலாம். யாருமே உதவி செய்ய முடியாத பள்ளத்தாக்குகளை போன்று காணப்படலாம். ஆனாலும் அவைகளின் மத்தியில் கர்த்தர் உங்களை வாசனை வீசுகிற சாட்சிகளாய் உங்களை மேன்மைப்படுத்தி அற்புதங்களை காணச் செய்து அநேகருக்கு சாட்சியின் தூண்களாய் மாற்றி ஆசீர்வதிக்கின்றார். என கருமையானவர்களே, இந்த காரியங்களிலும் காத்திருந்தாலும் அவைகளில் உங்களின் விசுவாசம் பெருகும்படியும் தம் காத்தும் வாசனை வீசுகிற சாட்சிகளாக உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசங்கள் அற்புதங்களை கண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரையும் இயேசுவை அறியாமலும் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை பெற முடியாமலும் இயேசுவிடம் ஒப்புக் கொடுங்கள். அவர் பணியை புதுவாழ்வை தந்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்படுவதனால் எதுவும் மாறப்போவதில்லை. உங்களுக்கு முன்னே இருக்கின்ற பிரச்சனைகள் உடனே மறையப் போவதும் இல்லை. உங்களை விசாரிக்கின்ற கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு வேண்டாத குப்பைகளை வெளியே கொட்டிவிட்டு நம்மை அரசாளுகின்ற ஆளுகை செய்கின்ற கிறிஸ்து என்னுடனே இருக்கின்றார் என்று அவரை பிடித்துக் கொண்டு விசுவாசமாய் நாம் நடந்து செல்வோமானால் வெற்றி நமக்கு கிடைக்கும். தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட எல்லா இடத்திலும் நமக்கு உயர்வு கிடைக்கும். எனவே தேவன் பாதத்தில் எல்லாவற்றையும் கொட்டிவிட்டு சமாதானத்துடன் கடந்து செல்வோம். புதிய பாதைகளை எனக்காகவும் உங்களுக்காகவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 24ஆம் தேதி 2வது மாசம் 26வது ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே பாருங்கள், தேவன் தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படிக்கு தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதிருந்தபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே தருகிறார். அந்த வாக்குத்தத்தம் எப்படியாக இருக்கிறது, எப்படி வல்லமையாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கிற வேளையிலே, அந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கிற வேளையிலே தான் நாங்கள் அந்த காரியத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதை இங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் பாருங்கள், ஒரு தனி மனுஷனாய் இருந்த ஆபிரகாமை இந்த நாட்களிலே அழைக்கிற தேவனாய் இருந்தார். அது மட்டுமல்ல, கல்தேயர் தேசத்திலே இருந்த அந்த ஆபிரகாமை அழைத்த தேவன் இந்த நாட்களிலே அவரை அப்படியே வெறுமையாக இந்த நாட்களிலே விடவில்லை. அந்த சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே நிறைவேற்றுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவித்து இந்த நாட்களிலே சந்தோஷமாய் ஆண்டவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களிலே சேர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாக இன்றைய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையும் ஜீவனும் வல்லமையும் உள்ள வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வாக்குத்தத்தங்களாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களில் எழுதப்பட்டிருந்தாலும், ஆனால் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறார் என்றால் இந்த வாக்குத்தத்தங்களிலே இவ்வளவு வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது என்பதை முதலாவது இன்றைய காலகட்டத்திலே இந்த 21வது செஞ்சுரியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைய நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களுக்கு உயிர் இருக்கிறது. ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் எவன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களை கிரிகளை நடப்பிக்க கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கூட இந்த நாட்களிலே வயசுகள் சென்றிருக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் வயசு சென்றாலும் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் இந்த நாட்களிலே அங்கே வாக்குத்தத்தங்களுக்கு வயசுகள் செல்லவில்லை. வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் இந்த நாட்களிலே பாருங்கள் புதுமையாகவும் புதிதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வேத வார்த்தைகள் இன்றைக்கு கூட இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே மனுஷனுக்குள்ளே ஜீவன் வருமா இருந்தால் இந்த வாக்குத்தத்தங்களை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாலிப தம்பியா இருக்கலாம், வாலிப தங்கச்சியா இருக்கலாம், அல்லது வயோதிபர்களா இந்த நாட்களில் இருக்கலாம், அவர்களுக்குள்ளே ஜீவன் அங்கே உருவாகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தம் சொன்ன காரியத்தை இந்த நாட்களிலே செய்யும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் சற்று எபிரேயர் ஆக்கத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆனாலும் பேசுகிற வேளையிலே அந்த இடத்திலே ஒருவரும் இல்லை. அதனாலே அவர் தன் பேரிலே ஆணையிட்டு இந்த நாட்களில் அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிற வேளையிலே அவர் அந்த வாக்குத்தத்தத்தை பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுமையாக காத்திருந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே பொறுமையாயிருங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை செய்யும். ஒரு வாக்கிலே அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களை நிறைவேறும் என்பதை நீங்கள் நம்பி இருந்து இந்த நாட்களை பொறுமையோடு காத்திருக்கிற வேளையிலே வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.